பிரைஸ் தி லார்ட். கொரிந்தியருக்கு எழுதின 6வது அதிகாரம் 20வது வசனத்திலே அழகாய் பவுல் எழுதுகிறார், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதுகிறார். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் பிசாசின் பிடியில் இருந்த நம்மை ஆண்டவர் கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். நம்மை ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். சாதாரணமான மீட்பல்ல. பாவத்தின் பிடியில் இருந்த என்னை, சாபத்தின் பிடியில் இருந்த என்னை, அக்கிரமத்தின் பிடியில் இருந்த என்னை ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டு இன்றைக்கும் அவருடைய இரத்தத்துடைய வல்லமை குறைந்தே போகாமல் இருக்கிறதுனாலே இன்றைக்கு நாமும் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே என்னையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதற்கு முந்தின வசனத்திலே எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா என்று எழுதுகிறார். நாம் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கிரயத்திற்கு கொல்லப்பட்ட நான் என்னுடையவன் அல்ல என்கிறதான ஒரு மிகப்பெரிய தெளிவு எனக்குள்ளாய் உண்டாக வேண்டும். என்னை ரட்சித்த ஆண்டவர், தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட ஆண்டவர், நான் என்னுடையவன் அல்ல என்றால் நான் அவருக்கு சொந்தமானவன். சாதாரணமாக ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கினால் அது என்னுடைய பொருள் எனக்கு உபயோகமற்றதா இருந்தால் அதை குப்பையில் போடவும், அதை வேறு ஒருவருக்கு கொடுக்கவும், அதை வீசி விடவும் உரிமையாளராகிய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிற நான் இத்தனை ஆண்டு காலமாக யாருக்காக வாழ்கிறேன், யாருக்காக இதை செய்கிறேன்? கிரயத்திற்கு கொல்லப்பட்டேன் என்று வாயினால் சொல்லுகிறதல்ல. அவருடைய சரீரமாகிய நான், அவருடைய ஆவியை பெற்ற நான் அவருக்காய் வேலை செய்கிறனா என்று சொல்லி முதலாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கோடாரியானது மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டு அவருடைய சொந்த சரீரத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நான் இன்றைக்கு அவருக்கு என்ன செய்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் ஆராய வேண்டிய காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட மிக திட்டவட்டமாய் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர், உன்னை நான் மீட்டேனே, எனக்காக நீ என்ன செய்தால்? நீ சாதாரணமான ஒரு பொருளை வாங்கினது உனக்கு பிரயோஜனமற்றதா இருக்குமே, ஆனால் அதை குறித்து கோபமும் எரிச்சலும் கொள்ளுகிற நீ, நான் உன்னை கிரயத்திற்கு கொல்லப்பட்டு ரட்சித்து சபையில் வைத்திருக்கிறேன், ஆனால் எனக்காய் நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் உலகமும் உலக காரியத்திற்கு ஒத்தவனாய் மாறுகிறாயே, நான் உன்னை மீட்டதற்கு காரணம் இதுதானா என்று சொல்லி உடையவர் இப்பொழுது உன்னை பார்த்து கேட்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு பெரிய தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் என்னை தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டெடுத்ததின் நோக்கம் நான் அநேகருக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாறி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறபடினாலே நான் தேவனுடையவன், என்னை ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் கர்த்தருடைய வேலையை செய்ய அழைக்கப்பட்டவன் என்று ஒவ்வொரு தேவஜனமும், அவருடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொரு தேவஜனமும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஆகவே இந்த செய்தியின் ஊடாய் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. அந்த சத்தம் கேட்ட மாத்திரத்திலே நீங்கள் நான் என்னுடையவன் அல்ல, நான் கிறிஸ்துவுடையன் என்று அறிந்து இன்றையிலிருந்து அவர் பணி செய்ய ஆயத்தமாவும். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.